ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் வினிஸ் போடெக். இன்னைக்கு ஒரு டாசல் டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். டாசல் டியூட்டோரியலில் 2 ஆஃப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து த்ரெட்டை வச்சு பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் வினிஸ் போடெக். ஆல்சோ ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ ஃபஸ்ட் நான் ஒரு எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துக்கிறேன். அதில் வந்து நம்மளுக்கு 2 த்ரெட் தேவைப்படுது. ஸோ த்ரெட் எப்படி கட் பண்ணுறோம்னா டபுள் த லென்த் ஆஃப் த கிவன் த்ரெட் எடுக்கிறோம். ஸோ வந்து த்ரெட் கட் பண்ணதில் ஃபஸ்ட்டு த்ரெட் எடுத்து ஒரு 2 inches கேப்பில் வந்து நான் ஒரு நாட் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நாட் போடுறதுல நம்மளுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் கிடச்சிரும். ஸோ அதை வந்து 2 எட்ஜஸ் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட் அது மேலே பிளேஸ் பண்ணி 2 நாட் போட்டுக்கிறேன். ஸோ நாட் போட்ட உடனே இதாங்க நம்மளோட பாடி பார்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹெட் பார்ட் ரெடி பண்ணணும். ஹெட் பார்ட் ரெடி பண்ணால் மட்டும்தான் ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும். அதுக்கு செகண்ட் த்ரெட் எடுத்து அது ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த லென்த்தில் ஃபார்ம் பண்ணிட்டு இப்படி பிளேஸ் பண்ணி அதை அப்படியே சுற்றிட்டு வரணும். சுற்றுறப்போ கீழ்வாக்கிலேயே சுற்றினா மட்டும்தான் யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ இதில் வந்து 2 எண்டு கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு சின்ன எண்டு கிடைக்கும், ஒரு பெரிய எண்டு கிடைக்கும். பெரிய எண்டை சுற்றிட்டே வரப்போ அந்த பெரிய எண்டை எடுத்து அந்த லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா சின்ன எண்டை பிடிச்சி இழுத்தா உள்ள இன்சர்ட் ஆகிடும் மீதி இருக்க த்ரெட். ஸோ இதில் வந்து ஒரு ஆஃப் யூனிஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னொரு ஆஃபுக்கு பெரிய லென்த் உள்ள ஒரு ஆஃப் கிடைக்கும். அந்த ஆஃபை என்ன பண்ணணும்னா ஒரு ஊசி எடுத்து அதில் இன்சர்ட் பண்ணி நம்ம சுற்றிட்டே வந்த இடத்துல வந்து இன்சர்ட் பண்ணோன்னா டாசில் வந்து ரெடி ஆகிடும். உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதை கட் பண்ணிக்கலாம். வினிஸ் போடெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.